ராஜா சொன்ன நிலைநிற்கும் என்று சொல்லு அப்படின்னு சொல்ல போது தாவீதுக்கு ரொம்ப சந்தோஷம் தோணுச்சு. கர்த்தர் என்னை எப்படி அறிந்திருக்கிறார் என்று. அப்படிதான் அவர் சொல்லுகிறார், தேவரீர் உமது அடியானை அறிவீர் என்று சொல்லி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நினைவுகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய சந்தோஷங்கள், துக்கங்கள் எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நாம் செய்கிற நம்முடைய அந்த ஒரு வாழ்க்கையில் எப்படி தேவனோடு நாம் அணைஞ்சிருக்க வேண்டும் என்று இந்த வேதம் நமக்கு கூறும் பொழுது, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கும் பொழுது நாம் அவருடைய ஆலய கட்டமா பணியில் நம்மால் இயன்றதை நாம் செய்ய வேண்டும். நமக்கு எப்படி செய்யலாம்? ஒரு செங்கல் எடுத்து வைத்து கட்டுகிறது போல ஒரு சின்ன சின்ன வேலைகளை கர்த்தருக்கு என்று நமக்கு செய்ய முடியுமே. ஜெபிக்கலாம், அடுத்தவர்களுக்காக உதவி செய்யலாம். இப்படி பலவிதமான காரியங்களுக்கு தேவனுடைய வேலையாக நம்முடைய முன்பு இருக்கும் பொழுது நாம் செய்கிற ஒவ்வொன்றுக்கும் நமக்கு மட்டுமல்ல நம்முடைய தலைமுறைக்கும் ஆசீர்வாதத்தை